Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய நாடகம் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல நிறைய முதலீடுகள் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்குன்னு ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவரு ஒரு பக்கம் புள்ளி விவரங்களை முன் வச்சு இவ்வளவு முதலீடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சியினர் முதலீடுகளே நடக்கல, கடன்ல தான் தமிழ்நாடு இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதுல களத்துல இருக்கிற உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத ஆதாரத்தோட சொல்றதுதான் இந்த வீடியோடைய முக்கியமான நோக்கம். திமுக ஆட்சி அமைச்சதுல இருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல நாடுகளுக்கு போனாரு. சிங்கப்பூர் போனாரு, ஜப்பான், துபாய்னு பல நாடுகளுக்கு போய் அங்கிருந்து முதலீடுகளை ஈர்த்தே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. இத பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஊடகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 24,000 கோடிக்கும் அதிகமான முதலீடு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல்லாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு தமிழக அரசு தரப்புல இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க நம்மளோட கேள்வி ஒப்பந்தங்களை பற்றி தான். ஒப்பந்தம்ன்றது வெறும் கையெழுத்தாகப்பட்டிருக்கு அப்படின்றதுதான். அப்படி இருக்கும்போது அது நிஜமா நடக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா முன்வைக்கப்படுது. ஒப்பந்தம் ஆகுது, கையெழுத்து ஆகுது அப்படின்றதுனால மட்டும் அந்த முதலீடுகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துரும் அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. அது வெறும் ஒப்பந்தமாக மட்டும்தான் இருக்கும். இதுக்கு சாட்சியாவே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தென்கொரிய நிறுவனம் 1720 கோடியில திருநெல்வேலியில ஒரு தொழிற்சாலையா ஆரம்பிக்கிறதா இருந்தது. அதுக்கான ஒப்பந்தமும் போடப்பட்டது. ஆனா 3 மாசத்துல அந்த நிறுவனம் இப்ப ஆந்திராவில முதலீடு பண்றதுக்காக போயிருக்காங்க. அங்கதான் இந்த தொழிற்சாலை நடக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதனால ஒப்பந்தம் ஆகிறதுனால மட்டும் எல்லா முதலீடுகளும் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. இது குறித்து என்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்றத பார்க்கலாம். முதலமைச்சர் போட்ட இந்த ஷோ காட்டி பயணங்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் போட்ட ஒப்பந்தங்கள் வெறும் காகித அளவுல மட்டும்தான் இருக்கு. இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்? இதே காலகட்டத்துல அண்டை மாநிலங்களான ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்கள் தங்களுடைய முதலீடு மாநாடுகள் மூலமா நிஜமாவே தொழில்களை ஈர்த்து கொண்டிருக்காங்க. தமிழ்நாடோ முதல்வர் ஷோ காட்டியதால் பலன் எதுவுமே இல்லாம நிற்கிறாங்க. இந்த கேள்விய வெறும் அரசியல் விமர்சகர்கள் மட்டும் வைக்கல, மத்தியில ஆளும் பாஜகவும் ரொம்ப வலுவா எழுப்பியிருக்காங்க. பாஜகவுடைய மூத்த தலைவரான எல் முருகன் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் அரசு அறிவித்த மொத்த முதலீட்டில் மொத்தம் 10% மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காரு. 10% தான் வந்திருக்கு அப்படின்னா மீதி இருக்கிற 90% முதலீடு எங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அந்த தொகையை கொண்டு வரத்துக்கு திமுக அரசுக்கு என்ன தடை இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. இத பத்தி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கேள்வி எழுப்பியிருக்காரு. தமிழ்நாடு இப்ப கடன்ல தான் இருக்கு, தமிழ்நாட்டுல முதலீடுகளே நடக்கல, அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முதலீட்டுகள்ல 5வது இடத்துலதான் இருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு இத்தனை நாடுகளுக்கு நாங்க போயிருக்கோம், முதலீடுகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கான வெள்ளை அறிக்கை ஏன் இதுவரைக்கும் வெளியிடல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுப்பியிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து எதிர்கட்சிகள் அவங்களோட குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்கிற நிலையில தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா இதற்கு பதிலடி கொடுத்திருக்காரு. ஃபாக்ஸ்கான் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களுடைய முதலீட்டை அரசு அறிவித்தப்ப அத கூட ஒரு பெரும் பிரச்சனையா கிளப்புனாங்க. ஃபாக்ஸ்கான் முதலீடு எழுந்த சர்ச்சைக்கு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவரே விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒரு பெரும் நிறுவனம் முதலீடு செய்யறப்ப இப்படி ஒரு சர்ச்சை எழுறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் தான். முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்துல பேச்சுவார்த்தை நடக்கும். இவற்றைதான் பதவி ஏற்ற பிறகு கொண்டு வந்திருக்காரு திமுக அரசுன்னு அவர் பக்கத்து நியாயத்தை சொல்லியிருக்காரு. அரசியல் நாடகம் ஆடுவதற்கு ஒரு முயற்சின்றா பாக்குறாங்க அப்படின்றதையும் அவர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உண்மையா பார்க்கும்போது தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது அப்படின்றதா ஒரு நிதர்சன உண்மையா முன்வைக்கப்படுது. இதற்கு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம் இளைஞர்களே ஒரு மிகப்பெரிய சான்றா பார்க்கப்படுறாங்க. 2030 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் ஆக்குவோம்னு தமிழ்நாட்டு முதல்வரும் அமைச்சரும் அடிக்கடி மாத்தட்டி பேசிட்டு இருக்காங்க. இத மனசுல வச்சுக்கிட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டையும் நடத்தினாங்க. ஆனா பல நாடுகள்ல இருந்தும் முதலீட்டை ஈர்ப்பதற்கான முதல்வர் ஸ்டாலின் ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர்னு பயணத்தை மேற்கொண்டாரு.
ஆனா இப்ப வரைக்கும் திமுக அரசு அமைச்சதுல இருந்து தமிழகத்துக்கு 10.62 லட்சம் கோடி ரூபாய் தான் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 32.81 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சிருக்கும்னு சமீபத்துல கூட ரொம்ப பெருமையா பேசியிருந்தாரு. இன்னும் ஒரு படி மேல போய் அமைச்சர் TRV ராஜா இதுல 77% நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஒப்பந்தங்கள்ல 10% கூட நடைமுறைக்கு வரல. இததான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் சொல்லியிருந்தாரு. இப்படி தொடர்ந்து எதிர்கட்சிகள் அவங்களுடைய குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வராங்க. உண்மையா தமிழ்நாட்டுல முதலீடுகள் நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்னு பல கேள்விகளும் விவாதங்களும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டுல 10% கூட முழுமையான ஒரு முதலீடு நடக்கல அப்படின்றதுதான் உண்மையான நிலவரமா இருக்கு. இது மட்டும் இல்லாம வெள்ளை அறிக்கையை காட்டுங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பின நிலையிலும் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா வெறும் வெள்ளை காகிதத்தை தான் காட்டினாரு. எதிர்கட்சி புரியுற மாதிரி ஒரு வெள்ளை கொடுக்கணும், இதான் கொடுக்கணும் அவருக்கு. வெள்ளை காகிதத்தை காட்டி EPSக்கு எகத்தாளம் பண்ணலாம்னு அவர் நினைச்சிருந்தாலும் உண்மையா அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் துரோகம் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வெள்ளை அறிக்கைய முழுமையா காட்டாம வெறும் வெள்ளை பேப்பரை காட்டுறது மூலமா என்ன நடந்திருக்கு அப்படின்றது மக்களுக்கு கூட தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. முதலீடுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதற்கான முழு விவரத்தையும் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா காட்ட வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. ஆனா அதெல்லாம் மீறி வெறும் வாய் சவடால் மட்டும் விட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் பார்க்க வேண்டிய ஒரு உண்மையாவும் இருக்கு. இந்த நிலையில மக்களுக்கு என்ன கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் இவ்வளவு முதலீட்டுகளை கொண்டு வந்திருக்கும்னு தமிழ்நாடு அரசு மார்த்தட்டிட்டு பேசுறாங்க. அதுக்கான வெள்ளை அறிக்கையை ஏன் இன்னும் வெளியிடல? அது மட்டும் இல்லாம அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல தொடர்ந்து முதலீட்டுகள் அதிகமா வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு என்ன நடவடிக்கையை முன்னெடுக்கிறாங்க? வெளிநாடுகளுக்கு போறத மட்டும் பெருசா பேசிட்டு இருக்கிற தமிழ்நாடு அரசு அது வெறும் பேச்சால இல்லாம செயல்முறையில காட்டணும் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பா முன்வைக்கப்படுது.